நம்முடைய இதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிறருக்கு ஈந்து கொடுத்து மகிழக்கூடிய ஈர இதயமாக இருக்க வேண்டும். இதுதான் பக்தி இலக்கியங்கள் முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு சொன்னது. கர்ணா, உன்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன். இரத்த குவியலாக வரக்கூடிய அந்த குருதியை கையில் எடுத்தான். செய்புண்ணியத்தை தாரை வார்த்து தந்தேன் என்று தருகின்றான். அன்பு இதயப்படி இருந்தால் கடவுளே வந்து கையேந்துவான் என்பதை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு காட்டுவதற்கு பரம்பொருள் கிருஷ்ணன் வயோதிக அந்தன வேரத்திலே வந்து மனிதனாகிய கர்ணனிடத்தில் கையேந்தி கொடையின் உச்சத்திற்கு, கொடையின் உயர்வுக்கு கர்ணனை கொண்டு போன செய்தியை இன்றைய தினம் கொடையின் சிறப்பு, ஈர இதயம், இவற்றை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாகவே நம்முடைய சமூகத்தில் சொல்வார்கள், உணவு சாப்பிடுகின்ற போது கூட பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல், ஈதல் இசைபட வாழுதல். நம்முடைய இதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிறருக்கு ஈந்து கொடுத்து மகிழக்கூடிய ஈர இதயமாக இருக்க வேண்டும். இதுதான் பக்தி இலக்கியங்கள் முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு சொன்னது. இந்த மண் உய்விப்பதற்காக வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் தந்தத்தை உடைத்து பாரதம் படைத்த கதை உங்களுக்கு தெரியும். அந்த பாரதத்தில் பல்வேறு காட்சிகள் இருந்தாலும் கூட நான் பலமுறை பதிவு செய்திருக்கப்பட்ட கண்களில் ஓரத்தில் இரத்த பெருக்கை, ஆனந்த கண்ணீரை வரவைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாரத யுத்த காட்சிக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். கொடை வள்ளல், கொடுத்து கொடுத்தே சிவந்த கோமான், கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை என்கின்ற அந்த கொடை வள்ளலாகிய கர்ணன் தேர் சக்கரத்தில் உடம்பு முழுக்க அம்புபட்டு படுத்து கிடப்பான். வயோதிக வேடத்தில் ஒரு அந்தணர் வந்து நிற்பார். கர்ணா, உன்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன். திறந்தும் திறக்காதபடி வெடி திறந்து மூடக்கூடிய அந்த கர்ணன் சொல்லுவான், வயோதிகரே, போர்க்களத்தில் பிணக்குவிகளில் இரத்தத்தின் மத்தியில் என்னிடத்தில் கொடுப்பதற்கு பொன்னும் பொருளும் மணியும் எதுவும் இல்லையே. இதுவரை இல்லை என்று சொல்லாது வந்தவனுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் என்று பெயரெடுத்த நான் இனி இல்லை என்று சொல்லாத வகையில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கேட்டு பெறு என்பான். வந்திருப்பவன் யார் என்பது கர்ணனுக்கு தெரியாது. அவன் மாய லீலைகளை செய்யக்கூடிய பரம்பொருள் பரந்தாமன், சின்ன சின்ன பாதத்திற்கு சொந்தக்காரன், உலகையே ஆண்ட கண்ணன். கொடைவள்ளலே, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் கேட்க வந்திருக்கிறேன். நீ செய்த அல்ல, நீ செய்கின்ற மட்டுமல்ல, செய் புண்ணியத்தை தாரை வார்த்துத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு புண்ணியம் செய்கிறானே, அந்த புண்ணியம் கூட காக்கக்கூடாதுன்னு அப்படியே வேற இருக்கக்கூடிய வகையில் செய் புண்ணியத்தை தாரை வார்த்துத்தா. கேட்பது கடவுள் என்பது தெரியாது. உடம்பு முழுக்க அம்புபட்டிருக்கக்கூடிய கர்ணன் பார்ப்பான், போர்க்களத்தில் பிணக்குவிகளுக்கு மத்தியில் தாரை வார்த்து தருவதற்கு தண்ணீர் வேண்டுமே. எங்கு போவான், எங்கு போவான், எங்கு போவான்? பார்க்கின்றான், அவனுடைய மூளை வேலை செய்கின்றது. தன்னுடைய உடம்பில் பட்டிருக்கக்கூடிய அம்புகளை மொத்தமாக பிடுங்கி எடுக்கின்றான். இரத்த குவியலாக வரக்கூடிய அந்த குருதியை கையில் எடுத்தான். செய்புண்ணியத்தை தாரை வார்த்து தந்தேன் என்று தருகின்றான். கீழே ஒரு கரம் பற்றுகின்றது. கொடுப்பது கடவுள் வேலை, வாங்குவது மனித வேலை. கொடுப்பது கடவுள் வேலை, வாங்குவது மனித வேலை. ஆனால் பிறருக்கு நீ கொடுத்து கொண்டே இருந்தால் அறம்படி, உண்மைப்படி, நியாயப்படி, நேர்மைப்படி, அன்பு இதயப்படி இருந்தால் கடவுளே வந்து கையேந்துவான் என்பதை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு காட்டுவதற்கு பரம்பொருள் கிருஷ்ணன் வயோதிக அந்தன வேரத்திலே வந்து மனிதனாகிய கர்ணனிடத்தில் கையேந்தி கொடையின் உச்சத்திற்கு, கொடையின் உயர்வுக்கு கர்ணனை கொண்டு போன செய்தியை நமக்கு காட்டுவதுதான் இந்த பாரதத்தின் இந்த காட்சியின் உண்மையான நிகழ்வு. இதை பார்க்கின்ற கேட்கின்ற நாம் பிறருக்கு ஈர இதயத்தோடு இருப்பதை ஈந்து கொடுத்து மகிழ்வோம். நாமும் வள்ளல் பெயர் எடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.